பிரதமர் மோடிக்கு நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் வேக தடையாக இருப்பார்கள் என்று மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளது. இது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை தமிமுன் அன்சாரி சந்தித்து வாழ்த்து கூறினார். 2004ஆம் ஆண்டு கருணாநிதி தலைமையில் நடந்த சாதனையை தற்போது மு.க.ஸ்டாலின் நிகழ்த்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது திராவிட மண் என்பதை திமுக நிரூபித்து காட்ட உள்ளதாகவும் பிரதமர் மோடிக்கு நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு வேகத்தடையாக இருப்பார்கள் எனவும் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். அந்த ஆட்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேகத்தடையாக இருப்பார்கள் என்றும் கருதப்படுகிறது. இனி வரும் நாட்கள் இந்தியா கூட்டணியை புறக்கணித்துவிட்டு இந்தியாவுடைய அரசியலை யாரும் செய்ய முடியாது என்ற நிலையை உருவாக்கியிருக்கிறது.